ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, கடவுள்கிட்ட ஜெபம் செய்கிறார். எனக்கு மகன் குழந்தை பிறக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் ரொம்ப ஆண்டுகளாக இல்லை என்பதனால் என்ன பண்ணுறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு கடவுள்கிட்ட. எனக்கு குழந்தை வேண்டும், குழந்தை வரம் கிடைத்தால் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடுறேன்னு. அதே மாதிரி ஒரு சில ஆண்டுகளில் அவர் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்றார். என்ன பண்ணுறாரு, ஊருக்கே விருந்து செஞ்சு போடுறதுக்காக ஊரில் தடபுடலாக விருந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆகி எல்லா பாத்திரத்துலையும் பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்கிறது, மேலே ஒரு கழுகு என்ன பண்ணுது, ஒரு பாம்பை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது. அப்படி போயிட்டுருக்கும் பொழுது அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து விஷம் ஆகிடுது, அந்த பிரியாணியில் பட்டுருச்சு. அந்த பிரியாணியில் பட்ட உடனே என்ன ஆகும், பிரியாணி ஃபுல்லாக விஷமாக மாறிடும். எனவே என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு அந்த பிரியாணியை கொடுக்குறாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் செத்து போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. எல்லோரும் அந்த ராஜாவை திட்டுறாங்க. அந்த ராஜாவுக்கும் மனசு ரொம்ப சோகமாகி ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்துடுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இதை பார்த்துட்டு இருந்த புனித பவுலும் புனித பீட்டரும் என்ன பண்ணுறாங்க, இயேசுக்கிட்ட போய் கேட்குறாங்க, இயேசுவே இந்த பாவ கணக்கை நான் யார் மேலே எழுதுறது, இந்த ராஜா மேலே எழுதுவா, இல்லைனா இந்த கழுகு மேலே எழுதுவா, இல்லைனா இந்த பாம்பு மேலே எழுதுவான்னு கேட்டாராம். அப்போ இயேசு சொன்னாங்களாம், இந்த ராஜா ஒரு நல்ல மனசோடு தான் மக்களுக்கு விருந்து கொடுத்தாரு, எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் ஒரு நல்ல மனசோடு அவர் விருந்து கொடுத்தார். அதனால் ராஜா மேலே எழுத முடியாது. கழுகு மேலே எழுதுனான்னு பார்த்தா கழுகுடைய நேச்சர் என்னது, அது பாம்பை கொத்தி சாப்பிட்றது தான் கழுகுடைய நேச்சர். அதனால் கழுகு மேலேயும் எழுத முடியாது. பாம்பு அதோட நேச்சர் என்னது, விஷத்தை கக்கிறது தான் பாம்புடைய நேச்சர். அதனால் அதையும் அது மேலே எழுத முடியாது. கொஞ்ச நாள் இந்த வழக்கை நம்ம நிப்பாட்டி வைப்போம், நேரம் வரும் பொழுது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. இன்னும் 2-3 நாட்கள் போனதுக்கு அப்புறமேட்டு 2-3 மாதங்கள் போகிறது, வருடங்கள் கழிக்கிறது. அதுக்கப்புறமா இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதனால் ஒரு ஊரில் இருந்து ஒரு கும்பல் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்லான்னு வரும் பொழுது 2 பேர் இந்த அரச மரத்துக்கு அடியில் நின்று உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அவங்க என்ன கேட்குறாங்களாம், என்னப்பா எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களா, இது மாதிரி சாப்பிட போகிறோம், சாப்பாடு போடுறாங்கன்ட்டு. அங்கேயா போகிறீங்க, அங்கே போனவங்க எல்லாம் சாப்பிட்டு செத்து போகிறாங்க, அவங்கக்கிட்ட போகிறீங்களே நீங்கள், போயும் வேறு எங்கேயாவது போயிட்டு சாப்பிடுங்க, இங்கே போனீங்கன்னா செத்து போயிடுங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்கள தப்பாக சொல்லி அனுப்பி விடுகிறாராம். அப்போ தான் இயேசு என்ன பண்ணுறாராம், பீட்டரையும் பவுலையும் கூப்பிட்டு, இந்த பாவ கணக்கை யார் மேலே எழுதலாம் சொல்லிட்டு இருந்தீங்கள, இந்த 2 பேர் மேலே இந்த பாவ கணக்கை எழுதுங்க. நல்லதும் செய்ய மாட்டாங்க, நல்லது செய்கிறவங்கள வாழவும் இவர்கள் விட மாட்டார்கள். அதை தான் இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நல்லது பண்ணுன்றதை விளம்பரம் அடித்து காமிக்க தேவையில்லை. என்ன பண்ணணும், மறைவாக இருக்கக்கூடிய உங்கள் விண்ணக தந்தை அதை அறிந்திருக்கின்றார். உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யாமல் இருங்கள். அதனால தான் சொல்லுவாங்களாம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடாத மை என்ன மை, மனிதர்களாகிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடாத மை என்ன மை, கண்மையா? என்ன மை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, என்ன மை இருக்கக்கூடாதா, பெருமை அப்படின்ற மை இருக்கக்கூடாது, பொறாமை என்ற மை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதாம். எடுத்து வாசிங்க, யாக்கோபுக்கு எழுதிய புத்தகம் 4வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. சத்தமாக வாசிங்கம்மா. யாக்கோபு 4:6 இறைவார்த்தை என்ன சொல்கிறாங்க, மைக்கில் கொஞ்சம் சத்தமாக வாசிங்கன்னா எல்லாருக்கும் கேட்கும். சத்தமாக வாசிங்க. யாக்கோபுக்கு எழுதிய புத்தகம் 4வது அதிகாரம் இறைவார்த்தை 6 என்ன சொல்றாங்க, ஆகவே அப்புறம் செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். அந்த அரச மரத்துக்கு அடியில் 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா, எல்லாமே எனக்கு தான் தெரியும், நான் தான் எல்லாமே தெரிஞ்சவங்க மாதிரி. நல்லதும் பண்ண மாட்டாங்க, நல்லது பண்ணுறவங்கள வாழவும் விட மாட்டாங்க. தமக்கு தான் பெருமையோடு இருக்கணும், யாராவது நல்லது பண்ணாங்கன்னா பொறாமையோடு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை பார்த்து என்ன சொல்கிறார் கடவுள், யாரெல்லாம் செருக்குற்றோடு இருக்கிறீர்களோ அவர்களை கடவுள் இகழ்ச்சியோடு பார்க்கின்றார். அப்புறம் தாழ்ச்சியில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். யாரெல்லாம் மறைவாக நல்லது செய்ய ஆசைப்படுகிறார்களோ அவர்களை கடவுள் கருணை பார்வையோடு பார்க்கின்றார். நான் எப்படிப்பட்டவனாக இருக்க போகிறேன், நல்லது பண்ணுறவனாக இருக்க போகிறேனா, அல்லது உதவி பண்ணனாலும் உபத்திரம் பண்ணாமல் இருக்க போகிறேனா, அல்லது யாருக்கும் தெரியாமல் மறைவாக நல்லது செய்பவனாக இருக்க போகிறேனா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலிகள்